ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் டு குக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரண கொழுக்கட்டை. நான் இன்றைக்கி அச்சில் பண்ணியிருக்கேன். அந்த அச்சில் நான் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போயிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 2 டைப்பில் பூரணம் ரெடி பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் வெல்லம், திருகுன தேங்காய், 1/2 கப் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது வேர்க்கடலையும் வெல்லமும் வச்சு ஒரு பூர்ணம் நான் ரெடி பண்ண போகிறேன். தேங்காய் துருவலும் வெல்லமும் வச்சு ஒரு பூர்ணத்தை ரெடி பண்ண போகிறேன். 2 டைப்பாக பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இந்த பூரண கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஏலக்காய் பொடி அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்த பூர்ணத்தை ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 1/2 கப் வெல்லம், அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிட்டோன்ட்டு நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியும் சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். இந்த மாதிரி இந்த தண்ணி நல்லா வற்றி வந்ததும் 1 ஸ்பூன் அதில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றினதும் திக்காக நல்லா வந்ததும் பாருங்கள், இந்த அளவுக்கு கடாயில் தண்ணி இல்லாமல் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ 2 பூர்ணமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க மாவு எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 கிளாஸ் தண்ணி வச்சு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து உப்பு கரைஞ்சதும் இப்போ நம்ம அரிசி மாவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நம்ம கொழுக்கட்டை மாவு விரிசல் வர எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பாருங்கள், வெந்து மாவு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கொஞ்சம் கையில் ஒத்துமையாக நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அச்சில் தான் நான் செய்ய போகிறேன். அச்சில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா தடவி விட்டுருங்க. நல்லா 2 சைடும் எண்ணெயை தடவிட்டு மாவை வச்சுக்கலாம். அதில் மாவு வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் பரவலாக மாவை வச்சுடுங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் நம்ம மாவு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நல்லா எல்லா இடம் ஃபுல்லாக படுற மாதிரி மாவை வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ மூடிடலாம். மூடிட்டு சைடில் வர மாவெலாம் எடுத்துகிட்டு நல்லா நடுவில் வீரெல்லாம் இல்லாமல் ஒத்துமையாக கரெக்டான அளவு நம்ம வச்சுக்கலாம். மாவை இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக நல்லா வச்சுடுங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ அதில் நான் பூர்ணத்தை வைக்கிறேன். பாருங்கள், அந்த கேப்பில் 1 ஸ்பூன் பூர்ணம் வைக்கிறேன். பூர்ணம் வச்சு இப்போ மேலேயும் கொஞ்சம் மாவு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கேப் தெரியாமல் வீரல் இல்லாமல் நம்ம மாவை வச்சு மூடி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக நம்ம அச்சில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் வச்சு எடுத்துக்கிறேன்.
எல்லா டிசைன்லேயும் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நான் வச்சுருக்க அச்சு 3 அச்சிலையுமே இந்த மாதிரி நான் எடுத்து காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த டிசைனை மாவில் நம்ம எடுத்துடலாம். அந்த டிசைன் வரைக்கும் வந்தால் போதும். எக்ஸ்ட்ரா உள்ள மாவை எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம அச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இதே மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி கையில் நடுவில் அந்த பூரணத்தை வச்சு எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி பூர்ணம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி மூடிடுங்க. மூடிட்டு அப்படியே ரவுண்டாக கையில் பிடிச்சிருங்க. அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நான் இப்போது இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர துணி வச்சு ஒரு கொழுக்கட்டையாக நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டையை உள்ளே வச்சு வேக வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் வேகட்டும். அது கழித்து 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக நல்லா நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சின்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எவ்வளோ சாஃப்டாக ரெடியாக இருக்குன்னு. நான் வேர்க்கல்லையும் வெல்லமும் வச்ச பூரணம் கொழுக்கட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அடுத்து நான் தேங்காயும் வெல்லமும் வச்ச பூரணத்தில் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தி வருது. நீங்களும் இந்த மாதிரி அழகாக சாஃப்டாக நல்லா கொழுக்கட்டை ட்ரை பண்ணிங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.